ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அத்தலிய தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு பேரட் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இந்த பேரட் டிசைன் வந்து பீடும் த்ரெட் ஒர்க்கும் கலந்த மாதிரி நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். பிகினர்ஸ்க்குலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து நான் 10 டைப்ஸ் ஆஃப் ஸ்டிச்சஸ் வந்து இந்த ப்ளவுஸில் வந்து யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். நான் வீடியோ எண்டில் அந்த 10 டைப் வந்து ஸ்டிச்சும் என்னென்னு சொல்கிறேன். இந்த வீடியோவில் பிகினர்ஸ்க்கு தேவையான டிப்ஸ் நிறைய சொல்லியிருப்பேன். அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 3 லைன் வந்து சரியில் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். அடுத்தது வந்து சுகர் பீடு இப்போ ஒரு லைன் கொடுக்குறேன். நான் ஏற்கனவே சில வீடியோஸில் வந்து நான் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு வந்து சுகர் பீட் கொடுக்கும்போது ரொம்ப அந்த 3 செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த செயின் ஸ்டிச் தெரியாத அளவுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடாது. அந்த 3 செயின் ஸ்டிச்சும் வந்து தெரிகிற அளவுக்கு நீங்கள் அந்த பீட் ஒர்க் வந்து கொடுக்கணும். ரொம்ப நெருக்கி கொடுத்துடக்கூடாது. அதேமாதிரி செயின் ஸ்டிச்சும் வந்து நீங்கள் ரொம்ப நெருக்கி போட்டுறக்கூடாது. தருங்க 3 லைனும் நல்லா தெளிவாக தெரிகிற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் கொடுங்க. இப்போ அடுத்தது வந்து 3mm பீட் வந்து கொடுக்குறேன். 3mm பீட் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ஒரு பீடாக வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். இது வந்து ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் கேப் அதிகமாக வரும். நம்ம வந்து கொஞ்சம் நல்லா நெருக்கி ஸ்டிச் பண்ணணும், கேப் இல்லாத. அதாவது ஒரு பீடுக்கும் இன்னொன்று பீடுக்கும் நடுவில் வந்து கேப் வராத நம்ம ஸ்டிச் பண்ணணும். அடுத்தது இன்னொன்று லைனும் சுகர் பீட் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். சுகர் பீட் வந்து நீங்கள் எப்பயும் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் அடியில் த்ரெட்டை வந்து நீங்கள் கீழே நீடியில் சுற்றுற த்ரெட்டை வந்து கொஞ்சம் டைட்டாக இழுத்து பிடிச்ச மாதிரியே வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த மேலே பீட் வந்து லூஸ் விழாது. நம்ம ஃப்ரேம்லேருந்து எடுத்ததும் அந்த மேலே பீடு வந்து தூக்கிட்டு இருக்காது, நீங்கள் கீழே வந்து டைட்டாக இழுத்து ஸ்டிச் பண்ணும்போது. நீங்கள் அந்த மாதிரி த்ரெட்டை இழுத்து ஸ்டிச் பண்ணும்போது ஒரு பீடுக்கும் இன்னொன்று பீடுக்கும் கேப் விழாது. இப்போ வந்து 3 லைன் பீட் வந்து கொடுத்துட்டேன். அடுத்தது பாருங்கள், இப்போ பேரட் வந்து நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். அதாவது மொபைலில் ட்ரேஸ் பண்ணி வரைஞ்சி வச்சுருக்கேன். இதை வந்து அப்படியே நான் ஸ்லீவ் டிசைனில் போட போகிறேன். பாருங்கள், 2 பக்கமுமே நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். ஒரே ட்ரேசிங் பேப்பரில் பின்னாடியும் வரைஞ்சி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம ஸ்லீவில் வந்து போடும்போது அந்த பீக்கு வந்து முன்னாடி பார்த்த மாதிரி, அதாவது ஃப்ரண்ட் சைடு பார்த்த மாதிரி இருக்கணும். அதனால் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நான் 2 பக்கமுமே வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன். நம்மளுக்கு எந்த பக்கம் வேணுமோ அந்த பக்கம் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ரைட் சைடு ஸ்லீவ் வந்து ஃபஸ்ட்டு போடுறேன். இப்போ நீங்கள் டேப் வச்சு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த ஸ்லீவோட சென்டர் வந்து நம்மளுக்கு மார்க் பண்ணிக்கணும். பாருங்கள், ஸ்லீவோட சென்டர் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். 11 இருக்குது, 5.5 வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கொஞ்சம் மேலேயும் தள்ளி நான் வந்து அதோட சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம பேரட் போடும் போது ஒரு பக்கமாக போயிடக்கூடாது, கரெக்டாக வந்து சென்டரில் போடணும். அதனால் நான் சென்டர் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ பேரட் வந்து நீங்கள் கரெக்டாக வச்சு பார்த்துக்கோங்க, எந்த இடத்துல வந்து நம்ம வரைஞ்சா கரெக்டாக இருக்கும். அந்த சென்டர் வந்து நீங்கள் மார்க் பண்ணி அதுக்கு நேராக வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அடியில் வந்து கார்பன் ஷீட் பாருங்கள், இந்த மாதிரி வச்சுருக்கேன். எல்லோ கலர் கார்பன் வச்சுருக்கேன். வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ட்ரேஸ் பண்ண போகிற பிக்சர் வந்து வச்சுருக்கேன். வச்சு மேலேயும் கீழேயும் வந்து பின் பண்ணிக்கோங்க, நகராத மாதிரி பின் பண்ணிவிட்டு இப்போ அடியில் வந்து ஒரு திக்கான ஒரு நோட்டோ இல்லை மொபைலோ வந்து அடியில் வச்சு நீங்கள் வந்து மேலே பென்சிலையோ நீடிலோ வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. அப்படி அடியில் வந்து ஏதாச்சும் வச்சு நம்ம வந்து ட்ரா பண்ணும் போது தான் அந்த ட்ரேசிங் வந்து நம்மளுக்கு கிளாத்தில் நல்லா விழும். ஏன்னா நம்ம இப்படி ஸ்டாண்ட்லேயோ அல்லது வந்து ஃப்ரேம்லேயோ வச்சு நம்ம பண்ணும்போது அந்த கிளாத் வந்து உள்ளே போகும் நம்ம வரையும் போது. அதனால் நம்மளுக்கு அந்த ட்ராயிங் வந்து நல்லா விழாது, ட்ரேசிங் வந்து உங்களுக்கு நல்லா கிளியராக விழாது. இப்போ பாருங்கள், ட்ரேஸ் பண்ணியாச்சு. லைட்டாக வந்து தெரியுது, அதாவது உங்களுக்கு கேமராவுக்கு சரியாக தெரியல, இப்போ நேரில் பார்க்க நல்லா தெரியுது. அது மேலேயே நான் வந்து கிளாஸ் மார்க்கரில் ட்ரா பண்ணிக்கிறேன். பாருங்கள், கிளாஸ் மார்க்கரில் இந்த மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்ம வந்து போடும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். கரெக்டாக நான் வரைஞ்ச ஷேப்புக்கே வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஒர்க் போடலாம். இப்போ பேரட்டோட அவுட்லைன் ஃபுல்லாக வந்து நான் பீட் ஒர்க் கொடுத்துக்கிறேன். அந்த லீஃப்லாம் விட்டுட்டு மீதி உள்ள எல்லா லைனுக்குமே வந்து நான் பீட் கொடுத்துக்கிறேன். நம்ம பேரட் வந்து அவுட்லைன் கொடுக்கும்போது தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கு என்ன போட தேவையில்ல. இப்போ பாருங்கள், கால் வந்து நான் அதோட முடிஞ்சது. திரும்ப அடுத்த கால் வந்து ஆரம்பிக்கும் போது அடியில் 2 செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கன்டினியூஸாக வந்து நான் போடுறேன். அதே மாதிரி அந்த மரம் மாதிரி இருக்கிறது பாருங்கள், அதுக்கும் இப்போ கால் வந்து அந்த மரத்து மேலே வச்சுருக்க மாதிரி இருக்குது. அந்த காலை வந்து நான் ஃபில் பண்ணிவிட்டு அங்கேயே ஒரு லாக் செயின் அடியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் அப்படியே கன்டினியூ பண்ணிக்கிறேன். எண்ணாட் வந்து நான் ரொம்ப அதிகமாக வந்து போடலை. பாருங்கள், எண்ணாட் போட அவசியம் இருக்கிற இடத்துல மட்டும் நான் எண்ணாட் போட்டிருக்கேன்.
பாருங்கள், நம்ம வந்து பீட் ஒர்க் பண்ணும்போதே நம்ம இதுக்கு இந்த ஸ்டிச் போடணும் அப்படின்னு ஓரளவுக்கு நம்ம வந்து யோசித்து வச்சுக்கோங்க. அப்படி யோசித்து வச்சு நம்ம போடும்போது நம்ம கன்டினியூஸாக வந்து ஈஸியாக போட்டுக்கலாம். ஏன்னா எந்தெந்த இடத்துல வந்து நம்ம போடும்போது அந்த ஸ்டிச்சஸ் ஃபுல்லாக வந்து மறைச்சிக்கும் அப்படின்ட்டு வந்து பார்த்துக்கோங்க. அந்த அடியில் பாருங்கள், நான் வந்து அந்த த்ரெட் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த மரத்து மேலே வந்து த்ரெட் வந்து கிராஸாக இருக்குது பாருங்கள். அந்த இடத்துல வந்து செயின் வரும். அதனால் நான் வந்து மேலே செயின் போட்டேன்னா தெரியாது. அதனால் நான் எண்ணெட் போடாத அப்படியே வந்து கன்டினியூஸாக வந்து போட்டிருக்கேன். இப்போ ஃபுல்லாக வந்து பீட் ஒர்க் கொடுத்துட்டு பார்க்கலாம். இப்போ ஃபுல்லாக பீட் ஒர்க் கொடுத்துட்டேன். அடுத்தது பாருங்கள், கீழே அந்த வால் மாதிரி இருக்கிறதுக்கு கொஞ்சம் எம்போஸ்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து லோடிங் பண்ண போகிறேன். அதாவது எம்போஸ்டு லோடிங் பண்ண போகிறேன். எம்போஸ்டு லோடிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பைப்பிங் த்ரெட் வந்து நான் அளவெடுத்து கட் பண்ணி அதில் வந்து ஒட்டி வச்சுக்கிறேன். பாருங்கள், இந்த 3 லைனுக்கு மட்டும் எம்போஸ்டு லோடிங் கொடுக்க போகிறேன். இதுலேயே நம்ம வந்து 2 ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து பீட் ஒர்க்கு, அடுத்தது வந்து இப்போ எம்போஸ்டு லோடிங். இது வந்து 2வது ஸ்டிச்சு. இப்போ க்ளூ அப்ளை பண்ணி நான் வந்து ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு அது கொஞ்சம் நேரம் காயட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து மேலே ஒர்க் பண்ணலாம். இப்போ நம்ம பேரட்டோட ஃபேஸ்லேருந்து கன்டினியூ பண்ணலாம். இப்போ பேரட்டோட ஃபேஸ்க்கு வந்து நான் செயின் ஸ்டிச் போடுறேன். பாருங்கள், அதாவது செயின் ஃபில்லிங். இது வந்து 3வது ஸ்டிச்சு. நம்ம ஒரு பிளேஸை வந்து செயின் வச்சே வந்து ஃபில் பண்ணுவோம். அது வந்து செயின் ஃபில்லிங் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ரவுண்டாக நம்ம நெருக்கமாக வந்து ஃபில் பண்ணிட்டு வரோம். பாருங்கள், அந்த ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் லைனாகவும் போட்டு வரலாம். நம்ம ஃபேஸ் வந்து கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறதுனால அதனால் நான் ரவுண்டாக அப்படியே அந்த செயின் ஸ்டிச்சை வந்து போட்டு வரேன். பாருங்கள், இப்படி நம்ம ரவுண்டாக கன்டினியூஸாக போட்டுகிட்டே வரும்போது அந்த ஒரு இடத்துல வந்து நம்மளுக்கு அந்த இடத்துல போகிறதுக்கு வந்து வழி இருக்காது ஸ்டிச் போடுறதுக்கு. அதனால் நீங்கள் அப்படியே வந்து டர்ன் பண்ணி இந்த மாதிரி வந்து போட்டுருங்க. இந்த மாதிரி டர்ன் பண்ணி அப்படியே போட்டுருங்க. நீங்கள் ரவுண்டு போடுற வரைக்கும் உங்களுக்கு கேப் இருக்கிற வரைக்கும் போட்டுட்டு அந்த கேப் இல்லாத போது நீங்கள் அந்த இடத்துல அப்படியே வந்து டர்ன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் டர்ன் பண்ணி போடுங்க. இந்த சைடு கொண்டு வரும்போது நம்மளுக்கு இந்த சைடு பாருங்கள், நம்மளுக்கு ஸ்பேஸ் இல்லை போடுறதுக்கு. அதனால் நீங்கள் இந்த ஷேப்பில் இப்படி போட்டு வந்துடுங்க. பாருங்கள், நான் இப்படி போடும்போது அப்படியே வந்து டர்ன் பண்ணிக்கிறேன். இதே மாதிரியே நம்ம ஃபுல்லாக வந்து போட்டுட்டு கடைசியாக வந்து அதை சுற்றி ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்துடணும். பாருங்கள், அந்த கேப்பில் வந்து சுற்றி அவுட்லைன் கொடுத்தா தான் நம்ம வந்து அந்த டர்ன் பண்ணியிருக்கிற அந்த ஹோல் வந்து டர்ன் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் பெருசாக தெரியும். அந்த ஹோல் வந்து உங்களுக்கு தெரியாது, பெருசாக நீட்டாக இருக்கும். பாருங்கள், எனக்கு இப்போ பார்க்கும்போது ஹோல் வந்து உங்களுக்கு தெரியுதா? இப்போ நான் வந்து செயின் போடும்போது பாருங்கள், அந்த ஹோல் வந்து உங்களுக்கு அப்படியே மறைஞ்சிரும். அந்த செயின் வந்து அந்த ஹோல்லாம் வந்து மறைச்சிரும். பாருங்கள், இப்போ வந்து அந்த பேரட் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்ல ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ அடுத்தது வந்து 4th ஸ்டிச் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா பாருங்கள், இது வந்து மேட் ஃபில்லிங், அதாவது ஃப்ளாட் மேட் ஃபில்லிங். ஃப்ளாட்டாக வந்து நம்ம போடுறது ஒன்று இருக்குது, எம்போஸ்டாக மேட் ஃபில்லிங் ஒன்று இருக்குது. இது வந்து நான் ஃப்ளாட்டாக வந்து போடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி லைன் வந்து போட்டுட்டு இந்த மாதிரி 2 லைனுக்கு நடுவில் வந்து ஒரு லைன் வந்து போட்டுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு லாங் செயினாக வந்து போடுவோம். அதுதான் வந்து மேட் ஃபில்லிங். பாருங்கள், இந்த மாதிரி க்ரீன் கலர் த்ரெட் வச்சு நான் அந்த லைன் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த லைனுக்கு ஒரு ஸ்டிச் வந்து லாங்காக செயின் ஸ்டிச் போடுறேன். அதே மாதிரி அப்படியே டர்ன் பண்ணி பாருங்கள், இந்த பக்கம் நம்ம போட்ட லைனுக்கு நேராக அந்த லைன்லேயே கரெக்டாக வந்து நீங்கள் அந்த செயின் வந்து முடிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி அந்த லைன்லேயே வந்து போட்டுவாங்க. போட்டுட்டு டர்ன் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப ஒட்டி டர்ன் பண்ணக்கூடாது. நீங்கள் சின்னதாக ஒரு லாக் செயினை நேராகவே போட்டுட்டு, இப்போ ஒரு லைன் கொண்டு வரீங்க அப்படின்னா, இப்போ லைன் கொண்டு வரீங்கல்ல, அதுக்கு நேராகவே நீங்கள் சின்னதாக ஒரு செயின் போட்டு அப்படியே டர்ன் பண்ணணும். நீங்கள் ஒட்டி டர்ன் பண்ணும்போது அது ஒரு சைடாக வந்து நம்மளுக்கு கிராஸாக போயிடும். பிகினர்ஸ்லாம் அந்த மாதிரி மிஸ்டேக் தான் பண்ணுவீங்க. இப்போ நேராக நீங்கள் போடும்போது லாக் செயினும் நேராக போட்டு அப்படியே வந்து டர்ன் பண்ணிடுங்க. நம்ம வளைக்கும் போது கொஞ்சம் கேப் தெரியும், ஆனால் நம்ம கடைசியாக வந்து சுற்றியும் ஒரு செயின் ஸ்டிச் நம்ம போடுவோம். அப்படி போடும்போது அந்த ஹோல்லாம் உங்களுக்கு மறைச்சிரும், சின்ன கேப்பும் வந்து உங்களுக்கு மறைச்சிரும். நம்ம மேலே வந்து பேரட்டோட ஹெட்டுக்கு போட்டோம் இல்லையா, டர்ன் பண்ணும்போது கொஞ்சம் கேப் தெரிஞ்சுது. வளைக்கும் போது அந்த கேப்லாம் வந்து உங்களுக்கு செயின் ஸ்டிச் போடும்போது மறைச்சிரும். பாருங்கள், இப்போ வந்து ஒரு 4 லைன் போட்டதும் நீங்கள் திரும்ப அந்த லைனோட பாதிக்கு வந்து நீங்கள் செயின் ஸ்டிச் போடுங்க. அந்த லைன் போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த லைன்லேயே வந்து நான் கரெக்டாக அந்த செயின் ஸ்டிச்சை போட்டு வரேன்.
வாங்க அப்படியே நம்ம வந்து ஸ்பீடாக பார்த்துடலாம் அந்த மேட் ஃபில்லிங் பண்ணுறத. இது சாரியோட கலரு வந்து இந்த க்ரீன் கலரு, ப்ளவுஸும் க்ரீன் கலரு, கோல்டன் கலர் வந்து பேரட் மட்டும் சின்ன சின்ன பேரட் வந்து கோல்டன் கலரில் இருந்தது, பார்டர் இல்லை. அதனால தான் நான் வந்து இதுக்கு பேரட்டுக்கும் க்ரீன் கலர் வந்து த்ரெட் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். கோல்டன் கலர் சரி வந்து நான் பேரட்டோட அங்கங்கே வந்து யூஸ் பண்ணுவேன். பாருங்கள், இப்போ ஃபுல்லாக வந்து மேட் ஃபில்லிங் போட்டு முடித்தாச்சு. நம்ம த்ரெட் ஒர்க் போடும்போது எப்பயும் பிசுறு இல்லாத போடுங்க. அப்போ தான் வந்து நம்ம போடுற ஒர்க்கு வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், அடுத்தது வந்து ஃப்ளாட்டாக வந்து லோடிங் பண்ணுறேன். இந்த இறகு மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கெலாம் வந்து சைடாக ஸ்லாண்டிங்காக வந்து இந்த மாதிரி லோடிங் பண்ணுறேன். அந்த லோடிங் பண்ணும்போதுமே நீங்கள் வந்து கரெக்டாக லோடிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுற்றி வந்து செயின் ஸ்டிச் போடும்போது அது வந்து ரொம்ப ஃபினிஷிங்காக இருக்கும். பிகினர்ஸ்லாம் வந்து இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம எது லோடிங் போடும் போதோ இல்லை எந்த ஸ்டிச் வந்து ஒரு பிக்சரில் வந்து நம்ம கொடுத்தாலுமே அந்த ஸ்டிச் வந்து சுற்றி நீங்கள் அவுட்லைன் வந்து போடும்போது உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும். அடுத்தது வந்து பாருங்கள், நம்ம த்ரெட் ஒட்டி வச்சோம் இல்லையா, அதில் வந்து எம்போஸ்டு லோடிங் பண்ண போகிறேன். எம்போஸ்டு லோடிங் வந்து நீங்கள் போடும்போது நல்ல நெருக்கமாக போடுங்க. பாருங்கள், இந்த மாதிரிலாம் த்ரெட்டெலாம் தெரியாமல் போடணும். அப்படி த்ரெட்டு தெரிஞ்சால் ஆரம்பத்துலேயே வந்து 2 த்ரெட்டு இழுத்து விட்டுட்டு போடுங்க. அதனால் நீங்கள் நெருக்கமாக போடும்போது தான் அது பார்க்குறதுக்கு வந்து நீட்டாக இருக்கும். நம்மளுக்கு அங்கங்கே ஒயிட் கலரில் த்ரெட்டு இந்த மாதிரிலாம் தெரிஞ்சால் வந்து பார்க்குறதுக்கு வந்து அந்த டிசைன் நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் போடும் போதே நல்ல நெருக்கமாக வந்து லோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் லோட் பண்ணி முடித்த வாட்டியும் வந்து இந்த மாதிரி த்ரெட்டெலாம் வந்து தெரியுது இல்லையா, நீங்கள் வந்து அதை வந்து கட்டரில் வந்து நீங்கள் எடுத்து ட்ரிம் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட்டரில் ட்ரிம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சுத்தமாக அந்த த்ரெட் வந்து தெரியாது. அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா ஒரு 2-3 ஸ்டிச் வந்து இந்த மாதிரி பிரித்து விட்டுட்டு ஆரம்பத்துலேயே நீங்கள் பிரித்து விட்டுட்டு நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்கள். அப்படி ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு கடைசியாக பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம அது மேலேயே திரும்பவும் வந்து ஒரு டைம் லோட் பண்ணுற மாதிரி வரும். நம்மளுக்கு அங்கங்கே ஸ்டிச்சு வந்து நம்ம கேப் விட்டு போட்டுட்டோன்னா அடியில் இருக்கிற பைப்பிங் த்ரெட் வந்து நம்மளுக்கு தெரியும் அதிகமான இடத்துல. அப்படி தெரியும் போது நம்ம திரும்ப லோட் பண்ணுற மாதிரி வரும். அதனால் ஆரம்பத்துலேயே ஒரு 2-3 ஸ்டிச் வந்து நீங்கள் பிரித்து விட்டுட்டு போடுங்க. உங்களுக்கு பார்க்க வந்து ஒர்க் நீட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ வந்து நான் லோட் பண்ணி முடிச்சுட்டு பாருங்கள், இந்த பக்கம் ஹோல் அதிகமாக இருக்கிற பக்கம் நீங்கள் இந்த மாதிரி செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. அதுவும் 2 பக்கம் போடுறதுக்கு உங்களுக்கு வந்து டைம் இல்லை அப்படின்னாலும் ஒரு பக்கம் வந்து நம்மளுக்கு எப்பயுமே லோட் பண்ணும்போது அதிகமான ஹோல் வந்து தெரிகிற மாதிரி இருக்கும். அந்த பக்கம் மட்டும் நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் இந்த மாதிரி போட்டு நீங்கள் அந்த ஹோல் வந்து ஃபில் பண்ணிடலாம். இப்போ அடுத்தது கோல்டன் கலர் ஜரி வச்சு நான் லோட் பண்ண போகிறேன். அடுத்த லோடிங் வந்து பாருங்கள், இந்த மாதிரி மொத்த ஜரி வந்து நீங்கள் வச்சு லோட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி A1 ஜரி இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் மெலிசாக இருக்கும். அந்த ஜரி வந்து வச்சு லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். லோடிங்கும் வந்து நம்மளுக்கு அந்த ஜரியில் பண்ணும்போது நீட்டாக வரும். இப்போ வந்து நடுவில் வந்து நான் கோல்டன் கலர் ஜரி வந்து யூஸ் பண்ணிவிட்டு அடுத்தது இந்த சைடு வந்து க்ரீன் கலரு சில்க் த்ரெட்டில் லோடிங் பண்ண போகிறேன். ஏற்கனவே லோடிங் பண்ணது காமிச்சதுனால நம்ம இப்போ அடுத்த ஸ்டிச் வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து லீஃப் ஃபில்லிங் வந்து நான் பண்ண போகிறேன். இது வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதுல 6வது ஸ்டிச் வந்து லீஃப் ஃபில்லிங். பாருங்கள், லீஃப் ஃபில்லிங் வந்து நம்ம எப்பயுமே ஒரு லீஃபை வந்து ஃபில் பண்ணும்போது அவுட்லைன் வந்து போட்டுக்கோங்க. நம்ம என்ன கலர் த்ரெட்டில் வந்து ஃபில் பண்ண போகிறோமோ அதே கலர் த்ரெட்டில் அவுட்லைன் போட்டுக்கணும். இப்போ நான் க்ரீன் கலர் த்ரெட்டில் தான் போட போகிறேன். அதனால் க்ரீன் கலரில் அவுட்லைன் வந்து போட்டுக்கிறேன். இப்போ அவுட்லைன் போட்டுட்டு நான் எண்ணட் போடாத அப்படியே கன்டினியூஸாக வந்து மேலே எடுத்துக்கிறேன் த்ரெட்டை. நீங்கள் வந்து மேலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி எடுக்க தேவையில்லை. நான் இங்கே கீழே லீஃபோட அடியிலேருந்து ஆரம்பித்ததுனால இந்த மாதிரி எடுத்து போடுறேன். நீங்கள் எண்ணட் வந்து போட தேவையில்லை. இந்த மாதிரி போடும்போது பாருங்கள், நம்ம லீஃப் ஃபில்லிங் வந்து பண்ண போகிறோம். இப்போ 2 பக்கமும் இந்த மாதிரி செயினுக்கு உள்ளேயும் வெளியிலையும் வந்து ஒரு செயின் போட்டு இந்த மாதிரி வி ஷேப்பில் கரெக்டாக வந்து உங்களுக்கு லீஃப் வந்து ஃபில் பண்ணுங்கள். வி ஷேப்பில் ஃபில் பண்ணும் போது தான் உங்களுக்கு வந்து அந்த ஷேப் வந்து நல்லா வரும். அதாவது லீஃபோட பாதியிலேருந்து நீங்கள் வந்து ஆரம்பிக்கணும், நடுவிலேருந்து அந்த ஸ்டிச்சை பாருங்கள். அந்த மாதிரி ஆரம்பிக்கும் போது தான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து நல்லா வரும். அதே மாதிரி நீங்கள் வந்து பாருங்கள், இப்படி போட்டுட்ருக்கீங்களா, போடும்போது அந்த கரெக்டாக அந்த சென்டரில் தான் நீங்கள் வந்து அந்த லாக் செயின் வந்து போடணும். பாருங்கள், ரொம்ப கீழே தள்ளி போட்டுறக்கூடாது. நீங்கள் இப்போ வந்து ஒரு செயின் போட்டு லாக் செயின் போட்டு அப்படியே டர்ன் பண்ணி எடுத்துகிட்டு வரீங்க. எடுத்துகிட்டு வரும்போது அந்த செயின் வந்து நடுவில் போடுற லாக் செயின் வந்து ஒட்டி போடுங்க. பாருங்கள், ரொம்ப நீங்கள் இறக்கி கீழே போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் பாதி லீஃப் ஃபில் பண்ணும் போதே நம்மளுக்கு கீழே வந்து இடம் இல்லாத போயிடும். அதனால் நடுவில் போடுற அந்த லாக் செயின் வந்து கொஞ்சம் நெருக்கமாக போடுங்க. அப்போ தான் ஃபுல் லீஃபும் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கீழே ஸ்பேஸ் வந்து கிடைக்கும்.
வாங்க மீதி பாதி லீஃபையும் வேகமாக பார்த்துடலாம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு. பாருங்கள், இந்த மாதிரி வி ஷேப்பில் அந்த அவுட்லைனுக்குள்ளாரையே வந்து நம்ம ஃபில் பண்ணிட்டு வரணும். பாருங்கள், உங்களுக்கு கீழே இடம் பத்தலைன்னா சைடில் இந்த மாதிரி லாக் செயின் போட்டு அப்படியே டர்ன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ லீஃப் வந்து முடிச்சிட்டேன். எண்ணாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்த ஸ்டிச்சு, அதாவது பட்டன் ஹோல் ஸ்டிச்சை யூஸ் பண்ணி நம்ம ஒரு லீஃபை வந்து ஷேட் பண்ணுறது, அதாவது ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நம்ம போடுற கிளாத்தும் அதாவது லீஃபும் வந்து ஒரே கலராக இருக்கும்போது இந்த மாதிரி ஷேட் பண்ணி நம்ம வேறு கலர் த்ரெட்டு கொடுத்து ஷேடட் மாதிரி இந்த கொடுத்தோம் அப்படின்னா அந்த லீஃப் வந்து நல்லா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், அதாவது எடுப்பாகவும் இருக்கும். இப்போ அதை சுற்றி வந்து நான் அப்படியே கன்யூஸாக அவுட்லைன் வந்து சரிலேயே வந்து கொடுக்க போகிறேன். பாருங்கள், வந்து கடைசி வரைக்கும் கொடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இதுவும் வந்து வி ஷேப்பில் தான் இருக்கணும், அப்படி இருந்தால் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ வந்து அப்படியே கன்யூஸாக நான் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். நீங்கள் 2 லைன் செயின் ஸ்டிச் கொடுத்தாலும் நல்லாயிருக்கும், பீடும் நீங்கள் கொடுத்துக்கலாம், இன்னமும் எடுப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், நீங்கள் லீஃப் வந்து டர்ன் பண்ணும்போது அந்த ஷார்ப் எஜ்ஜுக்கு முன்னாடியே வந்து டர்ன் பண்ணிடக்கூடாது. பாருங்கள், கரெக்டாக நான் அந்த ஷார்ப் எஜ்ஜிலே நீங்கள் டர்ன் பண்ணணும். பாருங்கள், இப்போ வந்து கரெக்டாக நம்ம அந்த ஷார்ப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அதில் வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டு ஒரு சின்னதாக செயின் வந்து நேராக போட்டு அப்படியே வந்து டர்ன் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி டர்ன் கரெக்டாக பண்ணும்போது தான் உங்களுக்கு லீஃப் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், அந்த ஒர்க் வந்து நல்லா ஃபினிஷிங்காகவும் இருக்கும். இப்போ பேரட் ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. அங்கங்கே நான் வந்து புட்டாஸ் மாதிரி சிங்கிள் பீட் மெத்தடில் பீட் ஒர்க் பண்ணியிருந்தேன். பாருங்கள், இப்போ இதில் வந்து என்னென்ன ஸ்டிச்சஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம செயின் ஃபில்லிங் வந்து பண்ணியிருக்கோம், அதாவது கோல்டன் கலர் சரியில். அப்புறம் வந்து அந்த தலைக்கெலாம் வந்து செயின் ஃபில்லிங் பண்ணியிருக்கேன். அடுத்தது 2வது ஸ்டிச் வந்து ஃப்ளாட் லோடிங், அது வந்து 2வது ஸ்டிச்சு. பாருங்கள், இந்த இதுக்கெலாம் வந்து நடுவில் கோல்டன் கலரில் ஃப்ளாட்டாக லோடிங் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து மேட் ஃபில்லிங், அது வந்து 3rd. அடுத்தது 4th ஒன் வந்து லோடிங் ஸ்டிச்சு, அதாவது எம்போஸ்டு லோடிங்கு 4th ஒன்று. அடுத்தது பீட் ஒர்க்கு, நம்ம பீட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அது வந்து 5th ஒன்று பீட் ஸ்டிச்சிங்கு. அடுத்தது 6th ஒன்று வந்து நம்ம லீஃபுக்கு வந்து கொடுத்துருக்கோம் இல்லையா, லீஃப் லோடிங். அப்புறம் வந்து அதிலே வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து கொடுத்துருக்கோம், அது வந்து 7th ஒன்று. அடுத்தது 8th ஒன்று வந்து சிங்கிள் பீட் மெத்தடில் நான் வந்து சிங்கிள் பீடாக வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன், அது வந்து 8th டைப் ஆஃப் ஸ்டிச்சு. அடுத்தது 9th ஒன் வந்து பாருங்கள், ஃபிஷ் போன் ஸ்டிச்சு. எங்கே யூஸ் பண்ணியிருக்கேன்னு தெரியும் உங்களுக்கு, இந்த இடத்துல வந்து ஃபிஷ் போன் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது பேரட்டோட காலுக்கு வந்து நான் நெருக்கமாக ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், அதோட வந்து 10th ஒன் ஆச்சு. இது மாதிரி 10 ஸ்டிச்சு யூஸ் பண்ணி நான் வந்து இந்த பேரட் வந்து போட்டிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் உடனுக்குடனே மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோவும் பார்க்கலாம். அப்புறம் இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி வந்த வாட்டி நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் வந்து நான் ஆட் பண்ணுறேன், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.